ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். முதிர் வயது வரைக்கும் அப்படியே நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். நம்முடைய ஆண்டவர் தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் நான் உங்களை தாங்கினேன், நான் உங்களை தாங்கினேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை. தாயின் கற்பத்தில் உருவான நாள் முதல் ஆண்டவர் நம்மை தாங்கி வந்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் தாங்கி கொண்டிருக்கிறார். இனிமேலும் கர்த்தர் நம்மை தாங்குவார். அல்லேலூயா. அவர் கடந்த காலத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, நிகழ்காலத்துக்கு மாத்திரமல்ல, எதிர்காலத்துக்கும் அவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் முக்காலத்திற்கும் அவர் தேவனாக இருக்கிறார். கடந்த நாட்களில் நான் உங்களை தாங்கினேன், இதுவரைக்கும் நான் உங்களை நடத்தினேன். இனி வருகிற நாட்களிலும் நான் உங்களை தாங்குவேன், நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், விடுவிப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கற்பத்தில் ஆண்டவருடைய கண்கள் நம்மை கண்டது. 139ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற பொழுது, தாயின் கருவில ஆண்டவருடைய கண்கள் நம்மை கண்டது. நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கின ஒரு காரியம். தாயின் கருவிலிருந்து கர்த்தர் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் தாங்கி ஏந்தி சுமந்து வழி நடத்தி அவரே இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். நாம் கடந்து வந்த பாதைகளில், கடந்து வந்த காரியங்களில் ஒன்றும் நம்முடைய பலத்தினால் நடந்த காரியம் அல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தினால நடந்த காரியம் அல்ல. இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்த காரியங்கள் அநேக கரடு மேடுகளாக இருக்கலாம், அநேக முற்களாக இருக்கலாம், அநேக பள்ளத்தாக்குகளாக இருக்கலாம், அநேக மேடுகளாக இருக்கலாம், அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனாலும் எல்லாவற்றிலேயும் அவர் கூட இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றிலேயும் கர்த்தரே கூட இருந்து இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. இனிமேலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நம்மை நடத்தி, அந்த வார்த்தை சொல்கிறது, முதிர் வயது வரைக்கும், முதிர் வயது வரைக்கும், நரை வயது மட்டும் கர்த்தர் நம்மை தாங்குகிற ஒரு ஆண்டவர். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன், உங்கள் நரை வயது மட்டும் நான் அப்படியே உங்களை தாங்குவேன். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இடைக்காலத்திலேயே நம்மை விட்டு விடுகிற ஆண்டவர் அல்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பதாகவே நம்மை கைவிடுகிற ஒரு தேவன் அல்ல. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல தீர்க்காயுசை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 21:4 வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை சொல்கிறது, நான் கர்த்தரிடத்துல ஆயுசை கேட்டேன், கர்த்தரோ எனக்கு தீர்க்காயுசை, என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்து, அவர் தீர்க்காயுசை கொடுக்கிறவர். அவர் நரை வயது வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் கர்த்தர் நம்மை தாங்குகிறவர். ஆமென். அல்லேலூயா. நம் முற்பிதாக்களை ஆண்டவர் அப்படிதான் நடத்தினார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆபிரகாமுடைய ஆயுசு நாட்களை குறித்து எழுதப்படுகிற பொழுது, ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். அடுத்த வார்த்தை அல்ல, கவனிக்கணும். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டார். முதிர்ந்த வயதில்
பூரண ஆயுசுல கர்த்தர் அவனுக்கு நல்ல தீர்க்காயுசை கொடுத்தார். ஈசாக்கை குறித்து வாசிக்கிற பொழுது ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது 35 28வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசு உள்ளவனுமாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்க. அல்லேலூயா. அல்ல கவனிக்கணும், 180 ஆண்டுகள் தீர்க்க ஆயுசோடு கூட நல்ல விருத்தாப்பியத்தோடு அப்படின்னா சகலவித ஆசீர்வாதங்களோடு நன்மையோடு பூரண வயதுள்ளாய் மரித்தவர் ஈசாக்கு. யாக்கோபை குறித்து வாசிக்கிற பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது சொல்லுகிறது, அங்கே யாக்கோபு எகிப்து தேசத்தில் 17 வருஷம் இருந்தார். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147 வருடம். 147 வருஷம் அவர் யாக்கோபுக்கு அந்த காரியத்தில் காணப்பட்டார். மோசேயை குறித்து வாசிக்கிற பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகம் 34 7 8 வசனம். மோசே மரிக்கிற பொழுது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஆமே. மோசே மரிக்கிற பொழுது 120 வயதா இருந்தார். அவனுடைய கண் இருளடையல, அவன் பலன் குறையவும் இல்லை. கர்த்தர் இந்த நாளில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல தீர்க்காயுசை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நல்ல பலனை கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தோடு பரிபூர்ண நாட்களுக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவர். ஆமென். காலேபை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தால் யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10 11 வசனத்தை வாசிப்போம். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி இப்போது 45 வருஷமாயிற்று. இன்று நான் 85 வயது உள்ளவனாய் இருக்கிறேன். எங்க காலேப் யோசுவாவிடத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தமான பூமியை தருவேன் என்று மோசேயினிடத்தில் சொல்லி 45 ஆண்டுகளாகிவிட்டது. இப்பொழுது நான் 85 வயது உள்ளவனாய் இருக்கிறேன். வாசிங்க. மோசே என்னை அனுப்புகிற நாளில் இருந்த அந்த பலன், அன்னைக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருப்பதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருப்பதற்கு 40 வயதுல நான் மோசையோடு கூட யுத்த களத்தில் நின்றேன். இப்பொழுது 85 வயதாய் இருக்கிறது. இன்றைக்கு நான் யுத்தத்துக்கு போக்குவரத்துமாய் நான் இருப்பதற்கு அந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. ஆமென். வாசிங்க அடுத்த வசனத்தை. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும், நல்ல கவனிக்கணும், ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு. நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். அல்லேலூயா. அங்கே ஏனோக்கியர் இருக்கலாம், ராட்சதர்கள் இருக்கலாம், அது அரணிப்பான பட்டணமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் அந்த பட்டணத்தை யுத்தம் பண்ணி நான் பிடித்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. காரணம் அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. காரணம் நான் இன்றைக்கு வரைக்கும் யுத்தத்துல போக்கும் வரத்துமாய் இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த பலனை கர்த்தர் இன்னைக்கு கொடுத்து கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தீர்க்க ஆயுசையும் பலனையும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், அன்றைக்கு இருந்த பலன் இன்னைக்கு இருக்கிறது? அவர் அந்த தைரியமாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் போக்கும் வரத்துமாக இருக்கிறேன் அப்படின்னா, அவர் அன்னைக்கும் யுத்தம் பண்ணினா 85 ஆண்டுகளும் யுத்தத்தில் போக்கும் வரத்துமாக இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அந்த தினமும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். யுத்த களத்துக்குள்ள ஒவ்வொரு நாட்களும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்.
அவர் எங்கேயோ அப்படியே ஓய்ந்து இருக்கல. மோசையின் காலத்திற்கு பின்பு யோசுவாவோடு கூட யுத்த களத்துக்குள்ள நிற்கிறார். யோசுவாவின் நாட்கள் மோசை காலத்தில் யுத்த களத்தில் முன்னணியாய் நின்றவர். அன்னைக்கு அவர் திடகாத்திரமான ஒரு வாலிபனாய் நின்றவர். இப்பொழுது யோசுவா நடத்துகிற பொழுதும் இந்த 45 ஆண்டுகளும் யுத்த களத்துக்குள்ள கூட நின்று அந்த காரியத்துக்குள்ள நிற்கிறபடினால அவர் தைரியமாய் சொல்லுகிறார், அன்றைக்கு இருந்த பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மை தாங்குகிறவர், நம்மை ஏந்துகிறவர், நம்மை சுமக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர். முதிர் வயது வரைக்கும், நரை வயது ஆகும் வரை ஆகுகிற வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவர்.